நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் இருக்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவைகளின் மையங்களுக்கு இடையேயான உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இது முக்கியமானது. நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவு, அதேபோல் அவைகளுக்கு மையங்களுக்கு இடையேயான உள்ள தொலைவின் இருமடிக்கு ஸ்கொயர் வேல்யூ இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அப்படிங்கிறது தான் பொது ஈர்ப்பியல் விதியோட கோட்பாடு. நம்ம அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது F = G m1 m2 bar r² அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபார்முலா வச்சுங்க. இன்னொரு விஷயம் வந்து இவ்விசை நிறைகளின் இணைக்கோட்டின் வழியே செயல்படும் அப்படிங்கிறதும் முக்கியமானது. கான்செப்ட் ஒன்று தேவை. இது எதில் செயல்படும் தேவை, இதோட ஃபார்முலா தேவை. இது மூணும் தேவை, பார்த்து வச்சுங்க.